Good morning students. In this sections we are going to learn about chapter 6 abstractions and specifications part 3. Content of the section as specification. 1. Specifications. To solve the problem, first we must state the problem clearly and precisely. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னா அதோட ஸ்டேட், அதாவது என்ன நிலையில் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு தெரியணும். அதோட ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு விளக்கமாகவும் கிளியராகவும் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அதோட என்ன நிலையில் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். The problem is specified by the given input and the desired output. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னால அதுக்கேற்ற மாதிரியான நம்ம இன்புட்ஸ், தேவையான இன்புட்ஸ் கொடுக்குறப்ப அதுக்குரிய அவுட்புட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னால given input and desired output. ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கான இன்புட் நம்ம கொடுக்குறோம், அதுக்கேற்ற அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, that to design an algorithm for solving the problem we should know the properties of the given input and the properties of the desired output. சேம் அதே மீனிங் தான். நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற அவுட்புட்ஸ், அது அந்த ப்ராப்ளத்துக்கான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்புட்ஸ் வந்து கொடுக்கணும். The goal of the algorithm is to establish the relations between the input and the desired output. ஸோ ஒரு அல்காரிதத்தோட கோல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் இடையில இருக்கிற இந்த ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கொடுத்த இன்புட்க்கு ஏற்ற அவுட்புட் வந்து கொடுக்குறது தான் வந்து அல்காரிதத்தோட கோல்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ் அப்படின்றப்ப யூசர் இன்புட்ஸ் கொடுக்குறோம். அந்த அல்காரிதத்தில் என்ன இன்புட், அந்த கொடுத்த இன்புட்க்கு ஏற்ற ப்ராசஸை வந்து இந்த அல்காரிதம் வந்து நம்ம ரைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராசஸை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு டிசைர்டு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ யூசர் கிவன் இன்புட்ஸ் கொடுக்குறோம், நமக்கு ப்ராசஸ் ஆகி டிசைர்டு அவுட்புட் நமக்கு கிடைக்கிது. ஸோ இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ் அப்படின்னாலே கிவன் இன்புட் அண்ட் டிசைர்டு அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட்டு, the input and output are passed between an algorithm and the user through variables. ஸோ அல்காரிதத்தை வந்து யூசருக்கும் அல்காரிதம் தான் வந்து இன்புட் அவுட்புட் ப்ராசஸ்க்கு நடுவில் இருக்கிறவங்க. ஸோ யூசர் இன்புட் கொடுப்பாங்க, அல்காரிதம் வந்து ப்ராசஸ் ஆகி அவுட்புட்டை திரும்ப யூசர்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இது எல்லாம் எது வழியாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ வேரியபிள்ஸ் மூலமாக தான் நம்ம வேல்யூஸை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ், ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும்னா அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அல்காரிதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட இனிஷியல் ஸ்டேட்டை தான் வந்து அல்காரிதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அல்காரிதம் எப்போ ஃபினிஷ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஃபைனல் ஸ்டேட்டு தான் வந்து நம்ம அல்காரிதம் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்டுன்றது அதோட நிலை, எந்த நிலையில் இருக்குது அல்காரிதம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம அதுக்கு அந்த அந்த ஸ்டேட்டை பொறுத்து தான் அந்த அல்காரிதத்தை வந்து நம்ம ரைட் பண்ண முடியும். என்ன நிலையில் இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பி அப்படின்றது வந்து என்னென்னா ரெக்வயர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்புட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கியூவை வந்து டிசைர்டு அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அல்காரிதம் வந்து நம்ம எஸ்ன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ ஒரு அல்காரிதம் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அல்காரிதத்தோட நேம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் டேஷ் இன்புட் கொடுத்துருக்கணும், டபுள் டேஷ் அவுட்புட் கொடுக்கணும். இந்த டபுள் டேஷ் அப்படின்றது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கமாண்டை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ அந்த கமாண்டுன்றது வந்து என்னென்னா யூசர் வந்து எழுதக்கூடிய வேர்டிங்ஸ். ஸோ இதை வந்து என்னென்னா கம்பைலர் வந்து அக்செப்ட் பண்ணாது. கம்பைலர் அப்படின்றப்ப சிஸ்டத்தில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப அந்த சிஸ்டம் வந்து நம்ம கொடுத்துருக்க கமாண்ட் லைனில் கொடுத்துருக்க எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து டபுள் டேஷில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் அல்காரிதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இன்புட்டை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா பின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதே இது ஃபினிஷ் பண்ணுற அந்த அவுட்புட்டை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அல்காரிதத்தோட நேமு இன்புட்டு, அடுத்து இன்புட்டை பின்னு சொல்கிறோம், அவுட்புட்டை கியூன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இது என்னன்னு சொல்கிறோம்னா அல்காரிதம் நோட்டேஷன். இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்றத இதில் வந்து டபுள் டேஷ் அப்படின்றத கமாண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துருப்போம். C++ல் வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருப்போம். இங்கே வந்து அல்காரிதம் நம்ம எழுதுகிறப்ப என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா டபுள் டேஷ் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த கமாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கமாண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து என்னென்னா ஹியூமன்ஸ் வந்து ரீட் பண்ணுற முடியும், ஆனால் நாட் எக்ஸிக்யூட்டபிள் பை த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நம்ம சொன்னதான்
ஹியூமனால் ரீட் பண்ண முடியும். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து என்னது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த கமாண்ட் லைனில் நம்ம என்னென்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அல்காரிதத்தை பற்றி எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சென்டென்ஸாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். தேவையானதை மட்டும் நம்ம எழுதி வச்சுக்கிறப்ப நமக்கு பார்த்தோன்னே தெரியும் இந்த இடத்துல நம்ம இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த கமாண்ட் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸாக ஒரு ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். ரைட் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் an algorithm to compute the quotient and the remainder after dividing an integer a by another number integer b. ஸோ ஏபின்னு சொல்லி 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணுறப்ப ஏன்றது 22, பின்றது 5. ஸோ இதை டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வர ஆன்சர் வந்து என்னென்னா 4-2ன்னு சொல்லி நமக்கு இங்கே ஆன்சர் தெரியும். ஸோ இந்த அல்காரிதத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம இப்போ அல்காரிதம் எழுத போகிறோம். ஸோ இதில் ஏபி அப்படின்றது வந்து என்னென்னா இன்புட் வேரியபிள்ஸு. ஸோ 22, 5ன்றது இன்புட் வேரியபிள்ஸு. அடுத்து ஸ்டோர் த வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும், கோஷன்ட் ரிமைண்டர்னு சொல்லிட்டோம். ஸோ கோஷன்ட்டை வந்து க்யூன்ற வேரியபிளை, ரிமைண்டரை வந்து ஆர்லைன் கொடுத்துருக்கோம். அப்போ QR அப்படின்றது தான் நமக்கு என்னென்னா அவுட்புட். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம அல்காரிதம் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்புட் ஏ அண்ட் பி. ஸோ கொடுத்துருக்க ஏவும் பியும் இன்புட்னு கொடுத்துட்டோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ரைட் பண்ணுவோம், இதுவரை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்புட்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து எப்படி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எழுத போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஏ அப்படின்றது ஒரு இண்டீஜர் நம்பராக இருக்கணும். ஸோ இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். கொடுக்குற இன்புட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்புட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பி எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, பி ஷுட் நாட் பி 0. அது எப்படி இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது, பட் இண்டீஜர் நம்பராக இருக்கலாம். ஏன்னா டிவிஷன்ஸ் வந்து 0வாக அலோவ் பண்ணாது. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கண்டிஷன் சொல்லியாச்சு. இப்போ வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்புட்டை எப்படி ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்புட் அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு ஏ இஸ் ஏ இண்டீஜர் அண்ட் பி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து என்னென்னா அல்காரிதம் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்புட்டுக்கு நம்ம என்ன அல்காரிதம் எழுதியிருக்கோம், ஏ இஸ் இன்புட், ஏ இஸ் அன் இண்டீஜர் அண்ட் பி நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவுட்புட்க்கு எழுத போகிறோம். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, what is the desired relations between the input A and B and the output QR. ஸோ QR தான் அவுட்புட்னு சொல்லிட்டோம். அதுக்கு எப்படி வந்து நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த அவுட்புட் Qன்றது கோஷன்ட், Rன்றது ரிமைண்டர், ஷுட் சாட்டிஸ்ஃபை த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, A ஈக்குவல் டு Q இன்ட்டு B ப்ளஸ் R அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இது கரெக்டாக நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஏன்றதை வந்து 6ன்னு எடுத்துட்டோம், பீன்றது 3ன்னு எடுத்துட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். 6 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2 3s are 6. ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஸோ கோஷன்ட் வந்து 2. ஸோ இதில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். க்யூக்கு நேராக என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 போட்டாச்சு. இன்டூ பி வந்து என்னது 3. ஸோ 3 அப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறப்ப 2 இன்ட்டு 3 6, 6 + 0 6. ஸோ ஏ வந்து 6. ஸோ ஏ ஈக்குவல் டு 6ன்றது வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூஸ் வந்து ஈக்குவல் ஆகிட்டதுனால இந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு என்னென்னா கரெக்டு. ஸோ செகண்ட் ஒன், ரிமைண்டர் ஆர் ஷுட் பி லெஸ் தென் த டிவைசர் பி. ஸோ இந்த பீன்றது வந்து 3ன்னு சொல்லிட்டோம். இந்த 3யை காட்டிலும் எப்படி இருக்கணும், கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம டிவிஷன் பண்ணுறதை என்ன பண்ணுவோம்னா ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இங்கே 4 அப்படின்னு வந்துச்சுன்னா திரும்ப வந்து 1 3ன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து டிவைட் பண்ணுவோம். ஆனால் 3யை விட கம்மியாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரிமைண்டரில் நம்ம அப்படியே நம்ம ரைட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்று 0வாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி 3யை விட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து அல்காரிதத்தில் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவுட்புட் கோலன் ஏ இன்ட்டு கியூ இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் அண்ட் 0 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் பி. ஸோ இதான் வந்து அடுத்த கண்டிஷன். ஸோ அவுட்புட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இப்படி தான் நம்ம அல்காரிதத்தில் ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இன்புட்க்கும் ரைட் பண்ணியாச்சு, அவுட்புட்க்கும் ரைட் பண்ணியாச்சு. இதைத்தான் வந்து கமாண்ட் லைனில் வந்து டபுள் டேஷ் அப்படின்றது வந்து கமாண்ட். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இன்புட்டு. இது தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிவன் இன்புட்ஸ். இது வந்து கமாண்ட் லைன் அவுட்புட்டு, இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ். ஸோ இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த அவுட்புட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அல்காரிதம் எப்படி எழுத போகிறோம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அ அல்காரிதம்.
டிவைடட் அப்படின்றது அல்காரிதத்தோட நேமு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, த நேம் ஆஃப் த அல்காரிதம் அண்ட் தென் இன்புட். ஸோ அல்காரிதத்தோட நேம் டிவைட்னு எழுதியாச்சு. இன்புட் வந்து என்னது, ஏவும் பியும். நெக்ஸ்ட்டு இன்புட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்புட். ஸோ இன்புட் கொடுக்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்புட் என்னன்னு பார்த்தோம், ஏ இஸ் இன்டீஜர் அண்ட் பி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்புட் த டிசையர்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ். ஸோ அது ரெண்டு கூட ரிலேஷன்ஸை வந்து நம்ம இன்ன வரை கண்டுபிடிச்சோம். ஸோ அவுட்புட்டில் வந்து ஏ ஈக்குவல் டு கியூ இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் அண்டு 0 லெஸ் தென் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி. ஸோ இது வந்து அவுட்புட்டோட கண்டிஷன். ஸோ அதை ரைட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா 3 பார்ட்டில் இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னென்னா நேம் ஆஃப் த அல்காரிதம்ஸ். ஸோ நேம் ஆஃப் த அல்காரிதம் அண்ட் த இன்புட் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்தாச்சு. செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்புட். ஸோ என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்றத இருக்குது. அதை வந்து எப்படி எழுதுவோம்னா கமாண்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டாச்சு. தேர்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸாக இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அதுவும் தேர்ட் பார்ட்டில் ரைட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்னா, த இன்புட் அவுட்புட் கேன் பி ரிட்டன் யூஸிங் இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனாக இருக்கணும். ஒன்று ஏ இஸ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ரைட் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா என்னென்னா மேத்தமெட்டிக்கலாக நம்ம எழுதணும். ஏ ஈக்குவல் டு கியூ இன்ட்டு பி ப்ளஸ் ஆர்னு சொல்லி மேத்தமெட்டிக்கலாக எழுதிக்கலாம். ஸோ அல்காரிதத்தில் நம்ம இங்கிலீஷ்லேயே ரைட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மேத்தமெட்டிக்கலாகவும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு அல்காரிதம். ஸோ அல்காரிதத்தில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா given input and desired output. ஸோ எப்படி ஒரு அல்காரிதம் ரைட் பண்ணுவோம்னா நேம் இருக்கும், இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரைட் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் ஃபார் கம்ப்யூட்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர். இப்போ ஸ்கொயர் ரூட்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். இதுவரை நம்ம டிவிஷன் பார்த்தோம், இப்போ ஸ்கொயர் ரூட். ஸோ அல்காரிதத்தோட நேமு ஸ்கொயர் ரூட்டு. இன்புட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், என்னன்ற ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். இன்புட் வந்து என்னது, நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டில் அவுட்புட் வந்து ஒய்ன்றதில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த அல்காரிதம்னா ஸ்கொயர் ரூட்டு இன்புட் என்ன, நெக்ஸ்ட்டு இன்புட் வந்து ரியல் நம்பராக இருக்கணும், அதுக்குரிய கண்டிஷன் 0விட அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டில் பார்த்தோம்னா ரியல் நம்பர் வந்து என்னது, ஒய் ஸ்கொயர் இன்ட்டு என்னன்றதான் வந்து கேல்குலேஷன்ஸ். Specifications as contract. Specifications of an algorithm serves as a contract between the designer of the algorithm and the user of the algorithm because it defines the rights and responsibilities of the designer and the user. So specifications as contractல என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னாலே கிவன் இன்புட் அண்ட் டிசையர்ட் அவுட்புட்னு சொல்லியாச்சு. ஸோ இன்புட் யார் கொடுப்பாங்கன்னா யூசர் கொடுப்பாங்க, அதுக்குரிய டிசையர் அவுட்புட் யார் கொடுப்பாங்கன்னா டிசைனர். டிசைனர் தான் அந்த அல்கோரிதத்தை டிசைன் பண்ணி நமக்கு அவுட்புட்ஸ் கொடுக்குறவர், சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு பேத்துக்கு யூசருக்கும் டிசைனருக்கும் இடையில் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெண்டு பேத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் தான் இது. இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் த இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ் அஸ் த ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ யூசருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்குரிய ரைட்ஸ் வந்து இருக்குது. அந்த ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் யாருக்கு இருக்குன்னா யூசருக்கு இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த பின்னாடி டிசைனர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்ட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரியான டிசைர் அவுட்புட்டை வந்து கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிசைனருக்கு. ஸோ போத் ஆஃப் யூசராக இருக்கட்டும் சரி, இல்லை டிசைனராக இருக்கட்டும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ஈவனாக இருக்குது. ஸோ இவங்க ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக கொடுத்தாங்கன்னா டிசைனருக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த டிசைர்ட் அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து யூசருக்கும் டிசைனருக்கும் இடையே உள்ள ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.